ஏலே அக்கங்கட்டாக்குவோ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் ஒரு பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தங்கச்சி. அது இந்திக்கார பொண்ணு நினைக்கிறேன், வடக்க உள்ள பொண்ணு தங்கச்சி. ஊசி பாசி விற்றுக்கிட்டு மாலையெல்லாம் கோயிலில் விற்றுக்கிட்டு இருக்க பொண்ணு. ஒரு காருக்காரர்கிட்ட அந்த ஊசி பாசி விற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வீடியோ எடுக்கார், ஒரு ரீல்ஸ் பாட்டை போட்டுக்கிட்டு. அந்த பாட்டை எடுத்ததுனால என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு கண்ணு தான் அழகாம். அந்த பொண்ணு இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு நண்பர்களே. அந்த பொண்ணு சோசியல் மீடியா எதுலையுமே கிடையாது. இந்த வீடியோ போட்டு இந்த பொண்ணை ட்ரெண்டிங் ஆக்கி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நம்பர் 1 டாப் ரேட்டிங்கில் இருக்குது அந்த பொண்ணு வந்து. அது இன்னொன்று சொல்லுதேன், அந்த பொண்ணு இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி இப்போ அதுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஏன் தெரியுமா? இப்போ வரவங்க பூரா அந்த பிள்ளை ட்ரெண்ட் ஆகிடுன்னு நேராக வந்து எம்மா தாயி அவங்களோட வீடியோ எடுத்துக்கிட்டா, செல்ஃபி எடுத்துக்கிட்டான்னு, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டா அந்த பிள்ளையோட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. வர்ற எவனாவது ஒரு பையனாவது அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஊசி பாசி வாங்கணும், ஒரு மாலையை வாங்கணும், ஒரு டாலரை வாங்கணும், ஒரு ஊக்கு ஏதாவது வாங்கணும்னு எதுவும் கிடையாது. உங்கள் பாட்டுக்கு வரியா, உங்கள் பாட்டுக்கு போறியா, நிம்மதியாக 200 ரூபா சம்பாத்தி பண்ண கிடச்சி அந்த பிள்ளை ஊசி பாசி விற்று டாலரை விற்று. இப்போ கடைசியில் என்னாச்சு, 1 ரூபா சோத்துக்கு வழி இல்லாமல் போகாதே ஆகி போச்சு. இப்படி நீங்கள் வியாபாரமாக கிடத்துலலாம் போய் அந்த பிள்ளையை வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வியாபாரம் பார்க்கும்? இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, ரொம்ப ஓவராக பண்ணதானுவோ. வாழையும் விட மாட்டியோ, போய் தொலையும் விட மாட்டியோ, அந்த கதையாக தான் இருக்குது. ஆமாம், வேண்டான்னு பிள்ளை பற்றி காண்டாமல் இருக்கான்னு கதை பேர் வச்சா கதையா ரொம்ப ரொம்ப ஓவராக போறியலை. அந்த பிள்ளை தான் சோசியல் மீடியாவில் கிடையாது. அந்த பிள்ளைய கொண்டு எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக வச்சுருக்கியா? அந்த பிள்ளை பார்த்து என்ன பண்ண போகுது? வீடியோ எங்கே போட போகுது? ஒன்றும் போடாது. அப்படியே அந்த பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வந்தாலும் 2 லட்சம் சம்பாத்தியம் பண்ணால் நிம்மதி போயிடும். அந்த 200 ரூபாய்க்கு உள்ள சுகம் சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு 2 லட்சம் வந்தாலும் சரி வராது, காணாது. அதுதான் என்னோட கருத்து. சரி, ரைட்டு நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நிலைவேலை சோசியல் மீடியா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைக்கிருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.